இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குதே, அதனால சீக்கிரம் அந்த வடகத்தை எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சிடணும். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, தட்டு நிறைய வடகம். ஐயோ, என்னோட வடகத்தை எல்லாம் காக்கா சாப்பிடுதே. உங்க எல்லாத்தையும் என்ன பண்றேன்னு பாருங்க. எல்லாரும் ஓடிருங்க. அந்த பாட்டி நம்மளை எல்லாம் அடிக்கிறதுக்காக குச்சி எடுத்து வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. தட்டுல இருந்த பாதி வடகத்தை காணோமே. இந்த காக்கைகளோட தொல்லை தாங்க முடியல. சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். மறுநாள் காலை ஒரு வழியா வடகங்களுக்கு மேல பெரிய வளைய போட்டு மூடி வச்சுட்டேன். இனி இந்த காக்கைகள் எல்லாம் எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம். பாவம் ஏமாந்து போகுதுங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, தட்டு நிறைய வடகம். வலை போட்டு மூடி இருக்கே, நாம எப்படி சாப்பிடுறது? யாரும் கவலைப்படாதீங்க, நான் சொல்றது மாதிரி செய்யுங்க. எல்லாரும் அவங்கவுங்க வாயால தட்டையும் வலையையும் கவ்விக்கிட்டு ஒன்னா பறக்கலாம். நம்மளோட நண்பனான எலி வீட்டுக்கு போவோம். எலி உதவியால இந்த வலையை எடுத்த பிறகு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வடகங்களை சாப்பிடலாம். ஐயோ, இந்த காகங்கள்லாம் நான் காய வச்ச வடகங்களை தட்டோட தூக்கிட்டு போகுதே. தட்டு மேல வளைய போட்டு காக்கைகளை ஏமாத்தணும்னு நினைச்சா அந்த காக்கைகள் என்ன ஏமாத்திருச்சு. நான் கஷ்டப்பட்டு செஞ்ச வடகமெல்லாம் வீணா போச்சு. எலியே, இந்த தட்டுல இருந்து வலைய தனியா எடுக்கணும். அதுக்கு எங்களுக்கு உதவி செய்வியா? ஏன்னா அந்த தட்டுல எங்களுக்கு பிடிச்ச வடகங்கள் இருக்கு. இந்த வலை மூடி இருக்கிறதுனால எங்களால சாப்பிட முடியல. காக்கைகளே, கவலைப்படாதீங்க. என்னுடைய கூர்மையான பற்களால இந்த வலையை கடிச்சு பெரிய ஓட்டை போட்டுடுறேன். சற்று நேரத்திலேயே எலி தனது பற்களால் வலையை கடித்து பெரிய ஓட்டை போட்டது. இப்ப நீங்க எல்லா வடகங்களையும் ஈஸியா சாப்பிடலாம். ரொம்ப நன்றி எலியே. பரவாயில்ல, என்னால முடிஞ்ச சின்ன உதவி. அனைத்து காக்கைகளும் வடகங்களை ஆசை தீர சாப்பிட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றன. யானையாரே, இந்த நரி தொல்லை தாங்க முடியல. சிங்கராஜாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்மளை எல்லாம் வேட்டையாடி சிங்கத்துக்கிட்ட அழைச்சிட்டு போயிடுது. இப்படியே போச்சுன்னா இந்த காட்டுல நம்ம யாருமே இருக்க மாட்டோம். ஒட்டக சிவிங்கி, நீ சொல்றது சரிதான். நரி தந்திரம் பண்றதுனால நாம எல்லாம் அந்த நரிக்கிட்ட ஈஸியா ஏமாந்து போயிடுறோம். யாரும் கவலைப்படாதீங்க, இந்த நரிய ஒழிச்சுக்கட்ட என்கிட்ட ஒரு வழி இருக்கு. புறாவே, என்ன சொல்ற? ஆமா, நாளையிலிருந்து நரி இந்த பக்கமே வராது. புறா சொன்னதை கேட்டு அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சி அடைந்தன. இரவு நேரத்தில் நிலவின் உருவம் குளத்திலிருந்த தண்ணீரில் அழகாக தெரிந்தது. இந்த ராத்திரி நேரத்துல எல்லா விலங்குகளும் எங்க போனாங்க? நரியே, நானே ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். என்கிட்ட எதையும் கேட்காத. புறாவே, உனக்கு என்ன குழப்பம்? நரியே, இந்த தண்ணிக்குள்ள இருக்க அப்பத்தை எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தண்ணிக்குள்ள அப்பமா? என்ன சொல்ற நீ? இந்த தண்ணிக்குள்ள இருக்க அப்பத்தை சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிர் வாழலாமா? ஆமா, உனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது? இந்த பக்கமா போன 2 பேர் இந்த அப்பத்தை பத்தியே பேசிட்டு போனாங்க. அப்படின்னா இந்த அப்பத்தை நான் தான் முதல்ல சாப்பிடுவேன். புறா சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மை என்று நம்பிய நரி குளத்திற்குள் குதித்தது. குளம் ஆழமாக இருந்ததால் நரியால் வெளியே வர முடியவில்லை. ஒரு வழியா நரியோட தொல்லை ஒளிஞ்சது. இந்த விஷயத்தை கேட்டா என்னோட நண்பர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்பவே போய் சொல்ல போறேன்.